Hi friends, welcome to Kitchen Queen. எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுவும் இல்லாம ரொம்ப இன்ஸ்டன்ட்டா கடையில வாங்கின மாவு வச்சு நம்ம செய்ய போறோம். நீங்க எல்லாரும் ஈஸியா செய்யற ரெசிபீஸ் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த வகையில நான் தினமும் உங்களுக்காக ஈஸியா ஒவ்வொரு ரெசிபீஸும் தீபாவளிக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த வகையில நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவு இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கினது தான். 125 கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை மாவு எடுத்திருக்கேன், அதாவது பொட்டுக்கடலை மாவு. 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கருப்பெல் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இடியாப்பம் மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா கழுவி காய வச்சு வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு அது சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நீங்கள் உங்களுக்கு எள்ளு இஷ்டம் இல்லைனா சீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர வரணும். அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி விரவி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக எல்லா மாவும் மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் கிட்டே நெய் இருந்தாலும் 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய்யும் இல்லைனா எண்ணெய் நம்ம காய வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவோட நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருணும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கையில் இப்படி பிடிச்சு பார்த்தோம்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிப்படணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ மாவு. நான் தண்ணியை சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் வெதுன்னு இருக்குது, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மாவுமே நம்ம உடனே நிறைய தண்ணியை ஊற்றிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம எப்போவுமே முறுக்குக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் எண்ணெய் நிறையா குடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப கட்டி ஆகிட்டாலும் உங்களால் பிழிஞ்சு எடுக்க முடியாது. அதனால் மிதமான அளவில் இருக்கணும் மாவு. அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே நம்ம முறுக்குக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கணும் மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அச்சு இருக்குது இல்லைங்களா, முறுக்கு அச்சு, அதில் எப்போவுமே இந்த ரிப்பன் பக்கோடாக்கு இந்த ஒரு அச்சு இருக்கும், அதை நீங்கள் போட்டுட்டு அச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் பிழிஞ்சு கூட பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதும் இதை நல்லா சுற்றி விட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைகளால் கட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் இந்த மாதிரி சுற்றி விட்டு தான் எடுக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அழகாக இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு இது வெந்து வர்றது நல்லா அந்த எண்ணெயோட சலசலப்பு நின்றுடும். அந்த டைமில் இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா. ரொம்ப இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் காரமே போடாமல் மிளகுத்தூள் கூட போட்டு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், முறுமுறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதை உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.